19 கிலோ உருளை சிலிண்டர் தட்டுப்பாட்டை களைவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் டைமண்ட் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் அமெரிக்கா போரினால் கச்சா எண்ணெய் வரத்து குறைந்து வணிக நிறுவனங்கள் மற்றும் ஹோட்டல் மற்றும் டீ கடை உள்ளிட்ட சிறிய பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை செய்யப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர்களின் வரவானது தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது என தெரிவித்தார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருக்கான கேஸ் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் சிறு மற்றும் குறு தொழில் புரியும் உணவகங்கள், ஹோட்டல்கள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் தற்போது தங்களது அன்றாட வியாபாரத்தினை தொடர முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் கூறினார். வணிக சிலிண்டர்களின் தட்டுப்பாடு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவது வேதனை அளிப்பதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். தற்போது நிலவி வரும் இந்த அசாதாரண சூழ்நிலையை கருதி எங்களது பேரவையின் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா ஏற்பட்டுள்ள இந்த கச்சா எண்ணெய் வரத்து குறைவின் காரணமாக தற்போது இந்தியா முழுவதும் கேஸ் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ஒரு பெரும் விளைவினை சந்திக்கும் என வரும் தகவல் தெரிவிக்கின்றன. தற்போது வணிக நிறுவனங்கள் மற்றும் ஹோட்டல் மற்றும் டீ கடை போன்ற சிறிய மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை செய்யப்படும் வணிக சிலிண்டர்களின் வரவானது தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் இவற்றை நிரப்பும் கேஸ் பிளான்ட்டுகளிலேயே தற்போது இந்த வணிக பயன்பாட்டிற்கான இந்த கேஸ் நிரப்பும் பணியானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் வணிக நிறுவனங்களுக்கு சப்ளை செய்யப்படும் 19 கிலோ கேஸ் எடை கொண்ட கேஸ் உருளை சிலிண்டர் ஆனது தற்போது நிறுத்தி வைக்கப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிறு மற்றும் குறு தொழில் செய்யும் உணவகங்கள், ஓட்டல், தேநீர் கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் தற்போது தங்களது அன்றாட வியாபாரத்தினை தொடர முடியாமல் அவதிப்படுவதாக தெரிய வருகிறது. இதனால் வணிக நிறுவனங்களில் முதலாளிகள் மட்டுமின்றி அதனால் பயனடையும் பொதுமக்களும் பெரும் அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலும் ஓட்டல் உணவையே நம்பி அன்றாட வாழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சாதாரண பாமர மக்களின் வயிற்றுக்கு உண்டான உணவும் கிடைப்பதில்லை. தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த நிலை மேலும் பூதாகரமாக பெரிய அளவில் மாறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கின்றது. ஆகவே இது வெறும் வியாபார நோக்கத்திற்காக வைக்கப்படும் வேண்டுகோள் அல்ல. ஒரு தனி மனித உணவுக்காக, இப்போ பாரதியார் சொன்னது போல தனி ஒருவனுக்கு உணவில்லையும் ஜகத்தினை அழிச்சிடும் அப்படின்ற ஒரு கதை இணங்க ஒரு தனி மனித உணவு கிடைப்பதனை இந்த இரண்டு அரசாங்கமும் உறுதி செய்ய வேண்டும் என்பதில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தீர்மானமாக உள்ளது. எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டினை செய்து தமிழக மக்கள் அன்றாடம் தங்களது பணியினை தொடர்வது போல் என்றும் தொடர வேண்டும் என்பதில் அக்கறை கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே அரசு உடனடியாக இந்த வியாபார பயன்பாட்டுக்கு சிலிண்டர்களையும் எந்த விதமான ஒரு தங்கு தடை இல்லாமல் மத்திய அரசும் மாநில அரசும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.